மக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இறைவனை இந்த இடத்துல வணங்க போகிறோம். நண்பர்கள் 2 பேரும் இந்த இடத்துல யோகா செய்ய போகிறாங்க. உங்களுக்கு எப்போதும் போல கொடுக்க போகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நாகூர் ஆண்டவர், அன்னை வேளாங்கண்ணி மாதா, சிக்கலில் இருக்கும் வெண்டை பெருமாள் என்ற சிவபெருமானை வணங்கி கோரக்க சித்திரின் அருளால் பயிற்சியை தொடர்கிறோம். அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும். பயிற்சியை தொடங்க நண்பா. ரவி சார் இந்த இருக்காப்புல, நம்ம சார் இந்த இடத்துல இருக்காப்புல, வயது 80. ஆமாம், பயிற்சியை தொடருங்க. இது யாருக்கும் காலில் செய்யும் போது வலி இருந்தால் தயவு கூர்ந்து செய்ய வேண்டாம். பயிற்சி அதான் முக்கியம். பயிற்சியை தொடங்க நண்பா. வெரி குட். 1 2 3 4 5 6 6 எண்ணிக்கை போதும். நேரத்தை கருதி எண்ணிக்கை குறைச்சிக்கிறோம். நீங்க அடுத்த பயிற்சி செய்யும் போது எண்ணிக்கை கூட்டிக்கிறோம். அடுத்த பயிற்சியை தொடருங்க. கைகளை 2யும் தலைக்கு மேலே முட்டில் வைத்து அப்படியே பம்பரம் போல சுழல வேண்டும். சுழல சுழல இரத்த ஓட்டங்கள் அனைத்து இடத்துக்கும் பாய வாய்ப்பு இருக்கு. வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. 1 2 3 4 5 6 ரிலாக்ஸ். அப்படியே ஒரு சில சின்னடை ஆக்ஷன்ல ஓய்வு எடுத்து விட்டு அடுத்த பயிற்சி செய்யுங்க. கைகளை கோத்து கண்களால் கைகளை பெரும்பக்கம் பார்க்க வேண்டும். அப்படியே பம்பரம் சுழல்வது போல் சுழல வேண்டும். மூச்சை பயன்படுத்தி செயல்படுத்த வேண்டும். 1 2 3 4 5 6 ரிலாக்ஸ். அடுத்த பயிற்சியை தொடருங்க. ஒரு செகண்ட் மட்டும் தான் ஓய்வு, அவ்வளவுதான். இப்ப உங்க கால்களை பாருங்கள். நாடல் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, எனக்கு நல்லதொரு செய்தி சொல்லு சொல்லு பாம்பே, விளையாடு பாம்பே விளையாடு பாம்பே. அந்த பாம்பை செயல்படுவது போல் கைகளை இணைத்து செயல்பட்டால் அந்த பாடலில் எண்ணிக்கை முடிந்து விட்டது. அடுத்த பயிற்சியை தொடருங்க நண்பா. அதே பாம்பு விளைவது போல், படை இழுப்பதை போல் சிறிது நேரம் நான் பேசுவதுதான் எண்ணிக்கையில் கண்டு கமிட்டிங் பண்ணி கொள்ளுங்க. 1 2 3 4 5 6 ரிலாக்ஸ். அடுத்த பயிற்சியை தொடருங்க. உடனே இது ஸ்பீடாக செய்ய வேண்டும். முடிந்த அளவு பரவாயில்ல, நான் வீடியோவை கனெக்ட் பண்ணி நீங்க செய்யும் போது எண்ணிக்கை கவுண்டிங் பண்ணும்போது தொடர்ந்து செயல்படுத்த முடியாத காரணத்தினால் பாருங்க, உங்கள் கைகளை அப்படியே ராட்டினம் ஆடுவது போல் கையை மாற்றி மாற்றி செயல்படுத்தும் போது இரத்த ஓட்டங்கள் எல்லா இடத்துக்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுல எந்த மாற்றமும் இல்லை, உண்மை அது. அதுதான் இந்த இடத்துல உள்ள நிகழ்வு. அடுத்த பயிற்சியை தொடருங்க. 2 கைகளை மேலாக கால்களை இணைத்து கைகளை மேலே சாமியை இறைவனை வணங்குவதை போல் செஞ்சு கீழே உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. எப்படி வந்தாலும் பரவாயில்ல. முன்னிலை என்ன என்றால் 2 கால் முட்டிகளும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். இப்போது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்த பயிற்சியை தொடருங்க. இப்போது செய்ய போறது இறைவனை மையமாக வைத்து கிரீடாசனம் என்று பேர். 2 கால்களை தனித்தனியாக பிரித்து நிற்கவும், தனித்தனியாக கால்களை பிரித்து நிற்கவும். இப்ப 2 காலை 4 காலாக ஆக்க வேண்டும். 4 காலாக ஆக்கி உங்கள் தலை உச்சியை பூமியில் வைத்து இணைக்க வேண்டும். மெதுவாக செய்யுங்கள். அப்ப ரொம்ப பலன் அதிகம் இருக்குதுல்ல. இரத்த ஓட்டங்கள் எல்லாம் வாழ்நாள் ஃபுல்லா சிறு தலைவலி கூட வர வாய்ப்பு இல்லை. 2 கைகளை உங்கள் இடுப்பிலை சிறிது நேரம் வைத்து அதே கைகளை பின்னி மேலே எந்த முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தி பிறகு உங்கள் கைகளை கால்களால் கணுக்காலை பிடிப்பதற்கு முயற்சி எடுங்க. இது ஒவ்வொன்றும் 5 எண்ணிக்கை செய்தாலே போதும். நான் பேசுறதுல 5 எண்ணிக்கை முடிந்துவிடும். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். மெதுவாக எழுந்திரிங்க. நீங்க யாரும் இதை செய்துபடும் போது செயல்பட்டால் இரத்த ஓட்டங்கள் தலைக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அடுத்த பயிற்சியை தொடர்ந்து கீழே அப்படியே படுத்து சிறிது நேரம் சாந்தி ஆசனத்தில் ஓய்வு எடுங்க. ஆமா, இது சாந்தி ஆசனம் தனியா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒரு செகண்ட்ல எடுக்கிறது. உங்கள் கால் பாதத்திலிருந்து அப்படியே மெதுவாக மெதுவாக பார்த்து கொண்டே தலை வரைக்கும் வர வேண்டும். இதுதான் உண்மையான விஷயம். வாழ்கே நலம், வளர்கே யோகா.
பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு தினமும் நாங்கள் புதுசாக கொடுக்க விரும்புகிறோம். ஆமாம், அதன்படி செய்து பாருங்கள். வழி இருந்தால் தொடர வேண்டாம். அதான் உண்மை. இறைவன் மனிதனை படைத்து மனிதனுக்கு வரக்கூடிய வியாதிகள் அனைத்துக்கும் மனித உடம்புலேயே மருந்து இருக்குங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதான் உண்மை. அந்த மையமாக வைத்து தான் நம்ம ஆசனம் செய்கிறோம். ஆசனங்கள் மூலம் நம் மருந்தை உடல்லே தயார் பண்ணி கொள்ள முடியும். இப்போது எனது இனிய நண்பர் ஒரு சில வரிகளோடு இதை நிறைவுபடுத்துவார். சுதாகர் அவர்கள். வாழ்க நலம், வளர்க யோகா. எப்படி உணவு எடுத்துக்கிறோமோ உடற்பயிற்சியும் எடுத்துக்கணும். டெய்லி பயிற்சி பண்ணுங்கள். சந்தேகங்களை கேளுங்க. வாழ்க நலம், வளர்க யோகா.